ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க இன்னைக்கு கிராமத்தில் இருக்க எங்கள் சித்தி வீட்டு தோட்டத்தை பார்ப்போம். தென்னை மரத்தில் சின்ன காய் விழுந்திருக்கு. அதை எங்கள் குட்டி காட்டியிருக்காங்க. இதுதாங்க எங்கள் சித்தி வீட்டு வயல். பாருங்க, வெங்காயம் பட்டரை கட்டி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா மழை வெயில் படாமல் பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. விதைக்காக எடுத்துக்கலாம். இல்லை வெங்காயம் இந்த சீசனில் விலை கம்மியாக இருக்கும்போது இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு விலை அதிகமாக இருக்கும்போது விற்றுருவாங்க. பாருங்கள், வெண்டைக்காய் செடி இருக்குது. வெங்காயத்தை பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. அது பூத்து வெண்டைக்காய் தேவையான அளவு நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கலாம். வெங்காயம் திரும்ப விளைவிச்சிருக்காங்க. வெண்டைக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், கத்திரிக்காய், தேங்காய், நமக்கு தேவையான வீட்டு தேவைக்கு உள்ள அனைத்துமே விளைவிச்சு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சி சாப்பிட்றாங்க. இது மாட்டுக்காக வைக்கோல் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. மாட்டுக்கு தீவனமாக இந்த வைக்கோலை பயன்படுத்துவாங்க. கத்திரிக்காய் விளைஞ்சிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக சமைக்கும்போது சாம்பாரோட டேஸ்ட்டே தனி தான். நிறைய காய்ச்சிருக்கு கத்திரிக்காய். நம்ம சின்ன வயசுலலாம் விளையாடுவோம்ல, ஒரு விளையாட்டு, ஒரு சின்ன பூ இருக்கும். அதை தாத்தா தண்ணி கொடி இல்லைன்னா தலையை வெட்டிடுவோன்னு சொல்லுவோம்ல. அது போன உடனே எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. மிளகாய் நல்லா விளைஞ்சிருக்கு பாருங்கள். எது வேணாலும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. விளையாட்டாக பார்த்தோன்னே வாழ்ந்து போயாச்சு பாருங்கள். அந்த பூவை கட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு தனி சந்தோஷம். இது எல்லாமே எங்கள் வயல் தான். பக்கத்துலேயே மலை பெருசாக இருக்கும். பார்ப்பதற்கு அவ்வளோ அழகான கிராமத்து மண் வாசம். பம்பு செட்டு, கிணறுல தேவையான அளவு தண்ணி இருக்குது. வெயில் காலமாக இருந்தாலும் தண்ணி பாய்ச்சுற அளவுக்கு தண்ணி நிறையா இருக்குது. வெங்காயத்துக்கு தேவையான தண்ணி கிணத்துல இருக்குது. கிணத்துல நிறையவே தண்ணி இருக்குது. அதனால் தண்ணீர் பற்றாக்குறை பத்திரமா வச்சு அதை உரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. எதுவுமே வேஸ்ட்டாக அது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அப்போவே பறித்து அப்போவே சமைப்பாங்க. கிராமத்து மண் வாசமே தனி தான்.